வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வளர்க்குற புதினா செடியிலேருந்து ஒரு கட் அளவுக்கு புதினாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவில் பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபிஸ் செய்யலாம். ஆனால் நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா புதினா சட்னி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி இந்த புதினாவை வச்சு புதினா சட்னி சுவையாக இன்றைக்கி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கட்டு புதினா, கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், 4 கட் பண்ண தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை, 6லேருந்து 7 வரமிளகா, அரை ஸ்பூன் கடுகு, 25 கிராம் முழு உளுந்து, 10 பூண்டு பல், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் உடச்ச உளுந்து. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே முழு உளுந்து போட்டு அது கூடயே கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இதோட 6 வரமிளகா போட்டு நம்ம இதை ஒரு பொன்னிறமாக லேசாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதுக்கப்புறம் பூண்டு பல்லியும் போட்டு இதோட கட் பண்ண பெரிய வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சட்னிக்கு நம்ம இதை லேசாக வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் போட்டுக்கலாம். இதையும் இதோடு சேர்த்து லேசாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதினாவை லேசாக வதக்கியாச்சு. இப்போ இதோட கட் பண்ண தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த தக்காளியை கூட நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லேசாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் போட்டு இதையும் நம்ம லேசாக ஒரு பரட்டிக்கலாம். இந்த மாதிரி டாஸ் பண்ணி இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம இதை மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதோட கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டது மூடி இதை நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் 1 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதோட உடச்ச உளுந்தையும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போல் போட்டு இதை தாளித்து இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் மேலே ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை அப்படியே ஒரு இட்லி எடுத்து அதை தொட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். புதினா சட்னி ரெடி. நீங்களும் இந்த புதினா சட்னி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.